ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல். 2017 ரிலீஸ் ஆன ராக்னராக் அப்படின்ற ஒரு மூவியில் நம்ம தலைவர் தோர் நடிச்சிருப்பாரு. இந்த ஃபிலிமில் தோர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வார்ம் ஹோல் மூலமாக ஒரு பேரலல் யூனிவர்ஸ்க்கு ட்ராவல் பண்ணியிருப்பார். ஸோ கண்டிப்பாக இந்த சீனை வந்து ஒரு கிராஃபிக்ஸ் மூலமாக தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் உண்மையாகவே வார்ம் ஹோல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து உண்மையாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4000 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம தமிழ் சித்தர் திருமூலர் அப்படின்ற ஒருத்தர் வந்து அவர் வந்து உண்மையாகவே வார்ம் ஹோலில் ட்ராவல் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து அவருடைய கருக்கிடை வைத்தியம் அப்படின்ற ஒரு புக்கில் வந்து அவர் எழுதுறாரு. அதாவது புக்னா ஓலைச்சுவடி, அதில் வந்து பதிவு பண்ணுறாரு. ஸோ இப்போ இருக்கிற அட்வான்ஸ்டான டெக்னாலஜி மூலமாகவே நம்மளால் ஒரு வார்ம் ஹோலை க்ரியேட் பண்ண முடியலை. ஆனால் அந்த காலத்தில் எப்படி இவர் வார்ம் ஹோலில் ட்ராவல் பண்ணார்? அப்படியும் ட்ராவல் பண்ணியிருந்தா வேறு யூனிவர்ஸ்க்கு போனாரா? அந்த யூனிவர்ஸில் ஏலியன்ஸ் எல்லாம் இருந்தாங்களா? அந்த ஏலியன்ஸ்ட்டை வந்து இவர் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணாங்க? இந்த புக்கை ரெஃபரன்ஸாக வச்சு இப்போ இருக்கிற சயின்டிஸ்ட் வந்து ஒரு வார்ம் ஹோலை க்ரியேட் பண்ணலாம்ல, ஆனால் ஏன் க்ரியேட் பண்ணலை? இதெல்லாம் உண்மையா இல்லை ஜஸ்ட் வந்து ஒரு கட்டுக்கதையா? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம மைண்டுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருமூலர் எப்படி வார்ம் ஹோலுக்குள்ளே ட்ராவல் பண்ணார் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திருமூலரை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷனை நம்ம பார்த்துடலாம். திருமூலர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மதுரை டிஸ்ட்ரிக்டில் பிறந்தார். இவரோட டேட் ஆஃப் பர்த் வந்து இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இவர் வந்து 63 நாயன்மார்கள் ஒருத்தங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாயன்மார்கள்னால் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லார்ட் சிவாவோட ஒரு மிகப்பெரிய டிவோட்டியை தான் நாயன்மார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து லார்ட் சிவாவை பார்க்குறதுக்காக ரொம்ப வருஷம் தியானமெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இவரோட ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரநாதர் அப்படின்றது தான் இவரோட ஒரிஜினல் நேம். ஸோ இந்த வார்ம் ஹோல் கான்செப்ட்குள்ளே போகலாம். ஸோ வார்ம் ஹோல், பிளாக் ஹோல் அப்படின்ற ரெண்டு டேர்முமே நிறைய பேருக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ ஒரு பிளாக் ஹோலுக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆனீங்கன்னா ரிட்டர்ன் உங்களால் வரவே முடியாது. அதே இது ஒரு வார்ம் ஹோலுக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆனீங்க அப்படின்னா எதர் நீங்கள் வந்து வேறு யூனிவர்ஸ்க்கு ட்ராவல் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நம்ம யூனிவர்ஸ்லேயே டைம் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஒரு வார்ம் ஹோலை உங்களால் நேரில் கண்ணால் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக அது பாசிபிள் இல்லை. ஏன்னா ஒரு பாக்டீரியா, ஃபங்கை இதெல்லாம் நம்ம மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும், கரெக்டாக? அதே மாதிரி ஒரு வார்ம் ஹோல் அப்படின்றது ஒரு ஆட்டமை விட ரொம்ப சின்ன சைஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி இதுக்குள்ளே ஹியூமன்ஸ் வந்து ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 2 தியரி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹியூமனை வந்து ஒரு ஆட்டமை விட சின்ன சைஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த வார்ம் ஹோலை ஹியூமன் அளவுக்கு பெரிய சைஸில் மாற்றிட்டு அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திருமூலர் எப்படி பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவயோகம் அப்படின்ற ஒரு கான்செப்டை சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சித்தர்கள் வந்து நிறைய வருஷமாக நிறைய சூப்பர் பவர்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து ரொம்பவே பேசிக்காக ஒரு 8 சூப்பர் பவர் இருக்குது. அதில் ஒரு 2 சூப்பர் பவரோட நேமை சொல்கிறேன், அனிமா அண்ட் மஹிமா. அனிமானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டமை விட சின்ன சைஸில் நம்ம சைஸை சேஞ்ச் பண்ண முடிஞ்சுன்னா அது வந்து அனிமா சூப்பர் பவர். அண்ட் ஒரு மஹிமானா ஒரு மவுண்டெயினை விட பெரிய சைஸில் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடிஞ்சுன்னா அதை வந்து மஹிமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சூப்பர் பவர்ஸ் மூலமாக தான் இந்த முனிவர் வந்து அவரோட சைஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ்வலாக வார்ம் ஹோலுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறதையெல்லாம் ஃபிலிமில் வந்து கிராஃபிக்ஸ் மூலமாக தான் எடுத்திருப்பாங்க. ஆனால் உண்மையாக இது எப்படி பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமூலர் வந்து அவருடைய கருக்கிடை வைத்தியம் அப்படின்ற நூலில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து அவர் நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், அதாவது லிட்ரலி நம்ம ஒரு கெமிஸ்ட்ரி லேபில் என்னெல்லாம் பண்ணுவோமோ அதை வந்து இந்த திருமூலர் அந்த காலத்திலே பண்ணி வார்ம் ஹோலுக்குள்ளே டைம் ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதரசம்னு சொல்லப்படுற இந்த மெர்க்குரின்னு சொல்லுவாங்கல்ல, தெர்மோமீட்டருக்கு உள்ள ஒரு சில்வர் கலரில் ஒரு லிக்விட் இருக்கும்ல, அதுதான் மெர்க்குரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம டியூப் லைட்ஸில் பார்க்கலாம். அப்புறமா டென்டல், டூத் ஃபில்லிங்ஸ் இதிலெல்லாம் இந்த மெர்க்குரியை வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த லிக்விட் ஃபார்மில் இருக்கிற இந்த மெர்க்குரியை இவர் எடுத்துக்கிட்டு அதை சாலிட் ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறாரு. ஆனால் இதில் தான் ஒரு பெரிய கான்ட்ரவர்சியே கிரியேட் ஆகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிக்விட் ஃபார்மில் இருக்கிற இந்த மெர்க்குரியை சாலிட் ஃபார்மில் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா -40 டிகிரி செல்சியஸ்க்கு உள்ளே தான் இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. -1 டிகிரி செல்சியஸ்க்குள்ளே போனாலே நம்மளால் அந்த குளிரை தாங்க முடியாது. ஆனால் எப்படி இந்த திருமூலர் மட்டும் இப்படி செஞ்சார் அப்படின்றது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாகவே இப்போ வரைக்கும் பேசப்படுது. இப்படி சாலிட் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிற இந்த மெர்க்குரியில் வேரியஸ் ப்ராசஸ் வந்து இன்வால்வ் பண்ணுறாங்க. அதாவது நிறைய மூலிகைகளை வந்து இந்த திருமூலர் இதில் ஆட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. ஆனால் அவரோட புக்கில் என்னென்ன மூலிகையை வந்து ஆட் பண்ணார் அப்படின்றத ப்ராப்பராக அவர் மென்ஷன் பண்ண மாட்டேங்கிறாரு. அப்புறமா நிறைய மெட்டல்ஸ், ஜெம்ஸ், அப்புறமா நிறைய கெமிக்கல்ஸை வந்து அந்த ப்ராசஸ்க்குள்ளே ஆட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாரு.
நம்ம கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டில் இந்த மாஸ் நம்பர் அட்டாமிக் நம்பர்லாம் பேசுவோம்ல, அந்த மாதிரி இந்த லிக்விட் ஃபார்மில் இருக்கிற இந்த மெர்க்குரியோட மாஸ் நம்பரை கோல்டோட மாஸ் நம்பர் வர வரைக்கும் இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராசஸை 7 டைம்ஸ் தொடர்ந்து ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ சொருக குளிகை அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸும் 14 டைம்ஸ் மறுபடியும் இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ கமலினி குளிகை அப்படின்ற இன்னொரு சப்ஸ்டன்ஸும் கிடைக்கிறதா இந்த புக்கில் இவர் மென்ஷன் பண்ணுறாரு. லிக்விட் ஃபார்மில் இருக்கிற இந்த மெர்க்குரியை சாலிட் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணுறதை தான் இவர் குளிகை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வார்ம் ஹோல்குள்ளே ட்ராவல் பண்ணணுன்னு ஆசைப்படுறேன்னு வச்சுக்கோங்க. என்னோட வெயிட் 65 kg. என்னால் என்னோட வெயிட்டை வச்சு இந்த வார்ம் ஹோல்குள்ளே ட்ராவல் பண்ண முடியாது. அதாவது என்னுடைய பாடியோட வெயிட்டை ஒரு லைட்டோட வெயிட்டுக்கு நான் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் இது பாசிபிள். இப்போ நான் ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் ஒரு டார்ச் லைட்டை ஆன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த டார்ச் லைட்டில் இருந்து லைட் எவ்வளோ ஸ்பீடாக ஒரு செகண்டுக்கு ட்ராவல் பண்ணும், அந்த ஸ்பீடு, அந்த லைட் ட்ராவல் பண்ண ஸ்பீடை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் இந்த வார்ம் என்ட்ரு பண்ண முடியும் அப்படின்னு திருமூலர் மென்ஷன் பண்ணுறாரு. இவர் ப்ரிப்பேர் பண்ண சொருக குளிகையை அவரோட வாய்க்குள்ளே போட்டுட்டு அவர் ப்ரிப்பேர் பண்ண கமலினி குளிகையை அவர் கழுத்தில் அணிகிறாரு. அணிஞ்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட பாடி லைட் ஃபார்முக்கு அப்படியே சேஞ்ச் ஆகுது. லைட்டை விட ரொம்ப ஸ்பீடாக இவர் ட்ராவல் பண்ணி அந்த வார்ம் ஹோலுக்குள்ளே என்டர் ஆகுறாரு அப்படின்னு அவருடைய புக்கில் மென்ஷன் பண்ணுறாரு. இதெல்லாம் திருமூலருக்கு எப்படி தெரிஞ்சது, இந்த சூப்பர் பவர்ஸ் எல்லாம் திருமூலருக்கு எப்படி தெரிய வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் அவருக்கு குரு அப்படின்னு ஒருத்தரை மென்ஷன் பண்ணுறாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தி தேவர் அப்படின்ற ஒருத்தர் தான் இவரோட குரு அப்படின்னு சொல்கிறாரு. நந்தி தேவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைரக்டாக லார்ட் சிவாவோட இனிஷியேட்டிவ்ல வந்தவங்க தான் நந்தி தேவர் அப்படின்றது. அவங்களும் ஒரு பெரிய சித்தர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவங்க தான் ரொம்ப வருஷமாகவே திருமூலருக்கு ஒரு பெரிய கைடாக இந்த சூப்பர் பவர்ஸ் எல்லாம் இவர் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கிறாரு. ஸோ இப்போ வார்ம் ஹோல்குள்ளே என்டர் ஆனதுக்கு அப்புறமா எந்தெந்த யூனிவர்ஸ்குள்ளே இவர் ட்ராவல் பண்ணார், அந்த யூனிவர்ஸில் என்னென்ன இன்சிடென்ட்ஸ் நடந்து அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு யூனிவர்ஸ்குள்ளே என்டர் ஆகுறாரு. ஸோ இந்த யூனிவர்ஸில் இவர் என்டர் ஆன உடனே இவர் இன்னொரு சித்தரை மீட் பண்ணுறாரு. அந்த சித்தர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, நீங்கள் இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் எவ்வளோ சூப்பர் பவர்ஸை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டுறாங்க. ஸோ இதுக்கு இந்த சித்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் இது வரைக்கும் 60 crore சூப்பர் பவர்ஸை கற்றுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அந்த யூனிவர்ஸில் இருக்கிற சித்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் இன்னுமே ரொம்ப யங்கான ஒரு சித்தராக இருக்கிறீங்க, இன்னும் நிறைய சூப்பர் பவர்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை கேட்டுட்டு திருமூலர் சித்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேற ஒரு யூனிவர்ஸ்குள்ளே ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு யூனிவர்ஸ்குள்ளே போகிறாரு. ஸோ இந்த யூனிவர்ஸில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சித்தர்கள் ஸ்டாச்சு ஃபார்மில் அப்படியே இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சித்தருக்கு பக்கத்தில் போய் அவங்கள தொட்டு பார்க்குறாங்க. ஸோ இவங்க ரொம்பவே சைலண்ட்டாக ரொம்ப மௌனமாக இருக்கிறாங்க. இந்த சித்தர்கள் எல்லாருமே ஒரு காட் ஃபார்முக்கு சேஞ்ச் ஆகிட்டாங்க அப்படின்றத இவர் ரியலைஸ் பண்ணுறாரு. ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா இவர் சரி ஓகே இன்னொரு யூனிவர்ஸ்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு இன்னொரு யூனிவர்ஸ்குள்ளே ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ அந்த யூனிவர்ஸில் நிறைய சித்தர்கள் புக்ஸை கையில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவர் அந்த சித்தர்களுக்கு பக்கத்தில் போயிட்டு இது என்ன புக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அதுக்கு அந்த சித்தர்கள் இது லார்ட் சிவா பார்வதி தேவி கிட்ட சொன்ன 7 lakhs பாடல்களை இந்த புக்ஸில் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இந்த திருமூலர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த 7 லட்சம் பாடல்களை நான் என்னுடைய புக்கில் 1000 சாங்ஸாக கம்ப்ரஸ் பண்ணி எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டுட்டு அந்த சித்தர்கள் எல்லாமே ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. அது எப்படி லார்ட் சிவா சொன்ன பாடல்களை உங்களால் கம்ப்ரஸ் பண்ணி எழுத முடிஞ்சுது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த 7 lakh சாங்ஸில் என்ன ஆக்சுவலி எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்குறதுக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். ஒரு சயின்ஸை ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், நம்ம லைஃப்பில் எப்படியெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் அந்த 7 lakh சாங்ஸ்லையும் எழுதியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்கிடெக்ட் ஒரு கட்டிடத்தை எப்படியெல்லாம் வடிவமைக்கலாம், அப்புறமா ஒரு டிஸ்டன்ஸை எப்படி நம்ம மெஷர் பண்ணலாம், அப்புறமா இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்களே, அதாவது இந்த ஒரு அயன் ஸ்டீல் இதெல்லாம் எப்படி நம்ம மேனுஃபேக்சர் பண்ணலாம், அப்புறமா ஒரு ஃபுட்லேருந்து ஒரு நியூட்ரியண்ட்டை எப்படி செப்பரேட் பண்ணி எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா இப்போ நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க அட்வான்ஸ்டான டெக்னாலஜிஸ் 4000 இயர்ஸ்க்கு முன்னாடியே அவங்க புக்கில் எழுதிட்டாங்க அப்படின்றது ஒரு பெரிய ஃபேக்ட். ஆனால் இதில் என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திருமூலர் 1000 சாங்ஸாக கம்ப்ரஸ் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ அதை 17 சப்டைட்டில்ஸ்க்கு கீழே எழுதியிருக்கிறாங்க. இதில் வெறும் 16 சாப்டர்ஸை மட்டுமே இவங்க அவைலபிளாக மற்ற சித்தர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. கடைசியாக சொல்லப்படுற அந்த ஒரு சாப்டரை நந்தி தேவர் யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹைட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அந்த கடைசி சாப்டரில் தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு வார்ம் ஹோல்குள்ளே ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு குளிகையை எப்படி நம்ம மேனுஃபேக்சர் பண்ணணும், அப்புறம் வேற்று கிரக வாசிகள் அதாவது இந்த ஏலியன்ஸ்னு எல்லாம் சொல்கிறோம்ல. ஸோ இதை பற்றின நிறைய டீட்டெயில்ஸை அந்த லாஸ்ட் சாப்டரில் தான் சொல்லியிருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த புக்கை நந்தி தேவர் ஹைட் பண்ணி வச்சுட்டாரு.
ஸோ இந்த மாதிரி இந்த திருமூலர் நிறைய யூனிவர்ஸ்க்கு ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ டோட்டலாக எவ்வளோ யூனிவர்ஸ்க்கு இவர் ட்ராவல் பண்ணியிருக்காரு அப்படின்னா டோட்டலாக 1008 கேலக்ஸிஸ்க்கு ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் எவ்வளோ கேலக்ஸிஸ் டோட்டலாக இருக்குது அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா 1359 கேலக்ஸிஸ் இருக்கிறதாவும் அதில் 1008 கேலக்ஸிஸ்க்கு மட்டும்தான் இவர் ட்ராவல் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவர் ட்ராவல் பண்ண இந்த 1008 கேலக்ஸிஸையும் சிவ அண்டம் அப்படின்னு அவருடைய புக்கில் மென்ஷன் பண்ணுறாரு. கடைசியில் திருமூலர் என்னதான் ஆனார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வசி யோகம் அப்படின்னு சொல்லப்படுற இன்னொரு சூப்பர் பவரை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அதாவது இந்த வசி யோகமாக ப்ராக்டிஸ் பண்ணதுனால இவர் வந்து சமாதி நிலைக்கு சேஞ்ச் ஆகிடுறாரு. அதாவது ஒரு ஸ்டாச்சுவாக ஒரு காட் ஃபார்முக்கு வந்து இவர் சேஞ்ச் ஆகிடுறாரு. ஸோ நமக்கெல்லாம் ஒரு சின்ன தாட் இருக்கும், நானும் இந்த மெர்க்குரியை வந்து அவைலபிளாக நமக்கு கிடைக்குதுல்ல, ஸோ இதை வச்சு நம்ம ஏன் ஒரு வார்ம் ஹோல் ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம். ஆனால் இதில் தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்குது. ஏன்னா ஹியூமன்ஸ் வந்து மெர்க்குரியை ஹேண்டில் பண்ணுறப்போ அது வந்து நமக்கு ரொம்பவே டேஞ்சராக இருக்குது அப்படின்னு நிறைய சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. அதில் காலம் போக போக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வேற்று நாட்டில் இருக்கிற மன்னர்கள் வந்து நம்ம நாட்டில் படை எடுக்கிறதுனால அப்புறமா இந்த நிறைய நேச்சுரல் டிசாஸ்டர்னாலையும் இந்த நிறைய அவர் எழுதின நிறைய நூல் வந்து மிஸ் ஆகிடுது. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய புதிய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் சிவனேஷ் சைனிங் ஆல் ஃப்ரம் யூ. டாட்டா, பை பை.